அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதில் நம்ம மீனராசி வரைக்கும் பார்த்துருக்கோம். மீனராசி 2 பகுதியாக போடுவோம்னு சொல்லியிருந்தோம். அதில் முதல் பகுதி நேற்றைய பதிவு அதனுடைய தொடர்ச்சி இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மீனராசிக்கு அப்படின்னு நம்ம சொல்லச்சா இப்போ ஜென்ம சனி வர ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீனராசிக்கு ஜென்ம சனியானது ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அது மட்டும் இல்லாத இந்த ஜென்ம சனி அப்படின்றப்போ இந்த பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லச்ச எல்லாருக்கும் ஒரே மாதிரி நன்மைகளோ இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தீமைகளோ இல்லை ஒரே மாதிரி பிரச்சனைகளோ வருமா அப்படின்றது சாத்தியக்கூறு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதுதான் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். அது 3 விதமாக பிரித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இன்றைக்கி இப்போ இந்த பதிவில் நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 7.5 சனி அப்படின்றது 3 வாட்டி வரும், 3 ரவுண்டு வரும். ஸோ முதல் ரவுண்ட் அப்படின்றப்போ 30 வயசுக்குள்ளே வர்றது முதல் ரவுண்டு. அதுக்கு அடுத்தபடியாக 2வது ரவுண்ட் அப்படின்றப்போ சொன்னோம் அப்படின்னா 30லேருந்து 60க்குள்ளே வர்றது. 60லேருந்து அதுக்கு மேலே வரலாம் 3வது ரவுண்டு சனி 7.5 சனியானது ஒருத்தருக்கும் ஒரு ஜாதகருக்கும் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போது இந்த ஆரம்ப சனி அப்படின்னு நம்ம சொல்லச்சா இந்த 1லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பிக்குது, அவங்களுக்கு இப்போ ஜென்ம சனி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ இந்த 25 வயது உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் அதில் முதல் 12 வயதுக்குள்ளே அதாவது இப்போ ஆரம்பத்தை பிறந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் சில பேர் பிறக்கச்சே கூட சனி ஜென்ம சனி ஆரம்பிச்சிருக்கும். சரி, அப்படி இருக்கவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்புகள்ன்றது இருக்காது. ஒரு 10-12 வயசில் இருக்காங்க அப்படின்னா இவர்கள்கிட்ட ஒரு பிடிவாத குணம், ஒரு சோம்பேறித்தனம், அது மட்டும் இல்லாத பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது, படிப்பில் கவனம் இருக்காது, அப்படியே விளையாட்டு பக்கம் இருக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு பாதிப்புன்றதை விட இவர்கள் பெற்றோர்களுக்கு தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். 12 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்றப்போ ஜென்ம சனி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பெற்றோர்களுக்குள்ளே தான் பிரச்சனைகள், பிரிவினைகள் வரும், சண்டை சச்சரவுகள், இல்லை ஒரு கர்மா தாய் தந்தையில் யாருக்காவது அவங்க ஒரு கர்மா செய்ய வேண்டிய சூழ்நிலைகள், இப்படியெல்லாம் இந்த ஜென்ம சனி அப்படின்றப்ப இந்த 12 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 18 வயசு அந்த மாதிரி இதில் இருக்காங்க, 25 வயசு அந்த ரேட்டில் இருக்கவங்களுக்கு படிப்பில் தடைப்படும். படிப்பு அவங்க மந்தமாக படிப்பாங்க, இல்லை மறதி படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் எக்ஸாம் வச்சு மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். சில பேர் படிப்பு தடைப்படும். அது மட்டும் இல்லாத ஒரு சிலருக்கு மைண்டு படிப்பில் இருக்காது, வேறு விதத்தில் மாறிடும். இந்த லவ் அஃபேர்ஸ் அது மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இதில் வேறு விதத்தில் கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் படிப்பு தடைப்படும். ஒரு சிலருக்கு இந்த 25 இந்த வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாராவது லவ் பண்ணால் லவ் ஃபெயிலியர்ஸ் அது மாதிரி இருக்கும். வேலைகள் ஏதாவது இவங்க ஏன்னா இந்த டிகிரி முடிச்சுட்டு போவாங்க இல்லையா, வேலை அந்த இதில் பார்க்கச்சே ஒரு சில தடைகள் தாமதங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும், சரியான வேலைகள் கிடையாது, அலைச்சல். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த முதல் ரவுண்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம், பிரச்சனைகள் அப்படின்றது. இப்போ அது 2வது ரவுண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த 27 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளவங்களுக்கு 2வது ரவுண்டு இது. அது அவங்களுக்கு இந்த மாதிரி இப்போது இந்த 7.5 சனி அப்படின்னு 2வது ரவுண்டாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு இந்த ஜென்ம சனி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு அமோகமாகவே இருக்கும்னு சொல்லலாம், நல்லாவே இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த இது அவங்க வாழ்க்கையில் படி எடுத்து வைக்கணும். அதாவது ஏன்னா இந்த 27 வயசு அந்த ரேஞ்சில் பார்க்கச்சே திருமணம், வேலை, வீடு கட்டுறது, பிள்ளைகள் வேறு இதெல்லாம் இந்த 2வது ரவுண்டுன்றது இந்த இதில் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இருந்துச்சு இந்த காலகட்டங்களில் இந்த வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த அமைப்புகள்லாம் கூடும். திருமண மையம், ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ம சனியில் தான் திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் பேர் அமையும், சில பேர் நல்ல வேலைகள் கூட நல்லா அமையும், ஒரு சிலர் நல்ல வீடுன்னு அலைஞ்சி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, கிடைக்காத இந்த காலகட்டத்தில் அவங்க நல்ல வீடும் அமையும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் எல்லாருக்குமே நல்லாவே கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் இந்த 2வது ரவுண்டு இருக்கவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த வர்றதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நேர் வழியில் இருக்கணும்.
யாருக்கிட்டையும் எதுவும் யாரையும் ஏமாற்றாமல் எந்த இதுவும் போய் இதுவும் செய்யாமல் அந்த மாதிரி இதில் அவங்க செய்து வந்தார்களே ஆனால் இது வந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சியாக கொடுக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 2வது ரவுண்ட் நடக்கிறவங்களுக்கு வளர்ச்சியே கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் அப்படி இது பண்ண தெரியும் இது பண்ணாங்க அப்படின்னா சார் வேலை தான் இருக்க நிறைய தான் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசட்டுத்தன்மை இல்லை கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் இல்லை வந்து கொஞ்சம் உழைப்பில் வந்து இந்த குறுக்கு வழியில் இது பண்ணுறாங்களே கமிஷன் ப்ரோக்கரேஜ் ஏஜென்சிஸு ஸோ இந்த மாதிரி இதிலலாம் பண்ணச்ச வந்து கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா வந்து நல்ல இது இருக்கும். லாபத்துக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய் விற்கிது 150 ரூபாய் அந்த மாதிரிலாம் பொருள் இதை மாதிரி இது பண்ண லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த லாபம் வந்தாலும் அது வந்த வழியை வந்து திரும்பி வாரி விட்டுரும். ஸோ அதனால் வந்து பாதிப்புகள் அப்படி வரும். ஸோ அதனால் இந்த 2வது ரவுண்டு நடக்கிற அந்த சனி பெயர்ச்சி அப்படின்றப்போ இந்த ஜென்ம சனின்றப்போ உண்மையிலே வந்து நல்ல காலகட்டங்கள் தான். வேலையெல்லாம் அமையும். அதே மாதிரி திருமணமாவதற்கு திருமண வாய்ப்புகளும் கைகூடும். அது பித்திரபாகியம் எல்லாமே கூடும். வீடு வண்டி வாகனம் எல்லாமே இருக்குங்க. ஆனால் இது எல்லாமே வந்து உங்கள் நேர் வழியில் இருக்கும்பொழுது இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாத இந்த சமயத்தில் வந்து அவங்க முன்ஜென்ம பாவத்துக்கான கர்மாவும் வந்து இந்த கூட வந்து சேர்ந்துரும் கூட நம்ம சொல்லலாம். அதனால் பிரச்சனைகள் இந்த இடத்துல உருவாகும். அதில் வந்து விரக்தி நிலை உருவாகும். ஆனால் கடினமாக உழைக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைப்பு இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், மற்றவர்களை மதிக்கணும், கீழே நம்மளுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரையும் ஏளனமாக பேசக்கூடாது. ஸோ இதெல்லாம் செய்தாலே வந்து இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் வந்து இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும். வளம் நிறைந்ததே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து இவங்க 2ஆம் இடம் செவ்வாய் அப்படின்ற வரதுனால மேஷம் செவ்வாய் வீடாக இருக்கிறதுனால கோபம் அதிகமாக வரும். அதனால் வார்த்தைகளை விடுவாங்க. அதனால் வந்து உறவுகளில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து வார்த்தையை இவங்களே வாங்கி கட்டிப்பாங்க. ஸோ அப்படி ஆகிறதுனால தான் வந்து இவங்களுக்கான பாதிப்புகள் அங்கே தான் இங்கே ஸ்டார்ட்டே ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். பிரச்சனைகள் எங்கே ஸ்டார்ட்டோ அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாத பொதுவாகவே வந்து நம்ம வந்து பேராசை அது மட்டும் இல்லாத வந்து என்ன பண்ணால் இந்த யாரையும் ஏமாற்றாமல் எல்லோரும் மதிச்சுட்டு யாரையும் வந்து திட்டாமல் கோபத்தை குறைச்சிட்டு பணிவாக நன்மைகள் செய்தோம் அப்படின்னாலே இந்த 7.5 சனியை வந்து சனி பகவான் வந்து அவங்களுக்கு எந்த வித பாதிப்புமே கொடுக்க மாட்டார். உண்மையிலே அவங்க நல்ல யோகத்திலே இருப்பாங்கன்னு கொடுத்துறேன். அதுக்கு தான் நம்ம சொன்னோம் இந்த 7.5 சனி காலம் ஜென்ம சனியாக இருந்தாலும் திருமணம் ஆகாதற்கு திருமண வாய்ப்புகள் கூடும். அதே மாதிரி இது புத்திரபாகியம் இல்லாத புத்திரபாகியம் அமையும். வீடு வண்டி வாகன யோகமும் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு நல்ல பலனே கிடைக்கும் கூட நம்ம ஏன்னா சனி பகவான் கொடுக்க எவராலையும் தடுக்க முடியாது. அதேமாதிரி சனி பகவான் தடுக்க நினச்சினா யாராலும் கொடுக்கவும் முடியாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் தண்ணியை வந்து வாரி வாரி அள்ளி கொடுப்பார். அதே சமயத்தில் வந்து கரெக்டாக இருந்தால் கரெக்டாக கொடுப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துலையே வந்து திரும்பி வாங்கிப்பார் அவரே. ஸோ அதனால தான் வந்து தண்டனை அனுபவம் தான் கொடுப்பாங்க. தண்டிப்புன்றது வந்து நம்ம வந்து சனி பகவான் எல்லோரும் வந்து பிரச்சனைகள் நம்ம வந்து கஷ்டம்னு நினைக்கிறோம். ஸோ அந்த கஷ்டத்துக்கான மூல வேறு என்ன அப்படின்றத நம்மக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நாம் கரெக்டாக நம்ம சரி செய்தாலே வந்து சனி பகவான்கிட்ட பயப்பட வேண்டிய காலகட்டமே கிடையாதுங்க. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம எதை சொன்னால் முன்னாடி நம்ம சொன்னோம். இவங்க வந்து செய்யாத தப்புக்காக இவங்களே போய் மாட்டிப்பாங்க. அது வார்த்தையினால் வர பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாத ஒரு சிலருக்கு வந்து வேலை மேல் இடத்துல இல்லை கீழ் இடத்துலையோ வேலை செய்கிறவங்ககிட்ட வந்து இவங்க கரெக்டான சப்போர்ட்டும் கிடைக்காது. ப்ரமோஷன்ஸ் தடைப்படுறதுக்கு இவங்க ஏதாவது வார்த்தையை விட்டுருப்பாங்க மேல் இடத்துல. அதனால் அவங்க வந்து இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. சொல்லிவிட்டு வேறு இடத்துல திருப்பி இது பண்ணிவிட்டு இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காது, பதவி உயர்வு கிடைக்காது, இன்க்ரிமெண்ட்டு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட ஒரு சிலருக்கு வந்து வேலையே போகும் கூட சில நிலைகள் உருவாகும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த 2வது கட்டம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா பாதிப்புகள்னால் இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாதிப்புகளை விட இவங்களுக்கு 2வது கட்டம் இருக்கவங்க நன்மைகளே அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து பிரிவினைகளும் இருக்கும். இது வந்து நம்ம இன்னொரு விதத்துலேயும் நம்ம இந்த பலனை பார்க்கச்சே வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து சனி எந்த இடத்துல சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தோன்னா அந்த பாவக ரீதியான பிரச்சனைகள் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றத நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம். இப்போ ஒருத்தருக்கு 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தா அப்படின்னா உறவுகளில் வரும், அவரோட முயற்சிகளில் தடை வரும்.
அதே மாதிரி வந்து பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லச்சு என்ன சொல்லுவோம், கழுத்து தோள்பட்டை கை கால் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போ 4ஆம் இடம் 4ல் இருக்கா சனி அப்படின்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் அப்போது வந்து தாய் வழிக்கு தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் வரும், இல்லாட்டி இவங்க வீடு வண்டி இதில் பிரச்சனைகள். ஸோ அது மாதிரி வந்து அந்த விதத்தில் தான் பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு. ஸோ அது மாதிரி அதையும் கணக்கிட்டு தான் வந்து இந்த பிரச்சனை பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கச்சு அது மாதிரி பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து சிலருக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் வந்து அது வந்து 2027 கிட்ட போல் 26க்கு மேக்கு மேலே வந்து செட் ஆகும். ஏன்னா சனி குரு பகவான் ராசி அதிபதி வந்து உச்சம் பெற கடகராசிக்கு வராரு. கடகம் வந்தாலும் அவர் ராசியை பார்க்கறதுனால அப்போ வந்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் கூட அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சரியாயிடும்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து 12ஆம் வீடு அப்படின்ற கடைசி ராசி. ஸோ இது வந்து சனி பகவானோட ஆட்டம் வந்து இந்த 30 ஆண்டு ஒரு ரவுண்ட் அப்படின்றது முடியுது இல்லையா. ஸோ அந்த முடிகிற காலகட்டத்தில் இவங்க இருக்கிறதுனால வந்து அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் அந்தளவுக்கு ஒரு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த பள்ளிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாலும் அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதேமாதிரி வந்து இது வந்து இந்த பாதிப்புகள் இருந்தாலும் வந்து அதை சமாளிக்கிற இது வந்து இந்த மீனராசிக்கிட்ட இயற்கையாகவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ அதனால் பேச்சில் கவனமாக இருக்கணும். அதுக்கு இந்த 2வது ரவுண்டு இருங்க. இதே வந்து ஒரு 55 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கவங்க அப்படின்னா இது வந்து கடைசி இந்த ரவுண்டு இவர்களுக்கு தான் வந்து பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இவங்க 2 ரவுண்ட் தாண்டி வந்துட்டாங்க இல்லையா. ஸோ இந்த அனுபவம் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு விதத்தில் இருக்கும். ஆனால் இவர்கள் வந்து மெயினாக வந்து பார்த்தோன்னா வந்து பிரிவினைகள், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் இவங்களுக்கு. பயம் மெயினாக வந்து சனி பகவானால எல்லாருக்கும் இருக்க பயமே தான் வந்து இவங்களுக்கு வியாதி, வேறு ஒரு வியாதி தனியாக வரணும்னு அவசியமே இல்லை இவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி இதில் வந்து அந்த இதில் வரைச்ச வந்து இவங்களுக்கு பிரச்சனை ஏஜும் ஓரளவுக்கு இதுவாகிட்டனால ஒரு தனிமை ஓட்டம், ஒரு சில பிரிவினைகள் இருக்கும். அதனால் ஒரு சில மருத்துவ செலவுகள் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்கும். அதனால் ஒரு சிலருக்கு வந்து பிரயாணங்களே மேற்கொள்ள வேண்டிய அந்த மாதிரி அலைச்சல் அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சல், எல்லாருக்கிட்டேயும் பிரச்சனைகள் தேவையில்லாமல் வாய் கொடுத்து மாட்டிக்கிறது, இதை மாதிரி வந்து இவங்க அம்முன்னு இருந்தாலும் பிரச்சனைகள் இவங்கள தேடி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இதில் இருக்கச்சு வந்து பொறுமை, அதனால் பொறுமையாக இருக்கணும். நிதானமாக இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த ஜென்ம சனியிலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம்னு நம்ம சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாடு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா வந்து விநாயக பெருமானை வணங்குறது சிறப்பு. சயனகோல பெருமாளை வணங்குறது சனிக்கிழமையில் பெருமாளை வணங்குறது மேலும் சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத வந்து வீட்டில் வந்து இந்த கடைநிலை ஊழியர்களாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இவங்களால் முடிஞ்ச உதவிகள். அது மட்டும் இல்லாத இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க, அது மாதிரி அவங்களுக்கு வந்து எண்ணெய் அது மாதிரி வாங்கி கொடுத்தோம். அது மாதிரினா கூட இவங்களுடைய அந்த சனி பகவானால் ஏற்படைய தாக்கங்கள் குறையும் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா சனிக்கிழமையில் வந்து சனி பகவானுக்கு வந்து எள்ளெய் தீபம், நல்லெண்ணெய் எள்ளெய் தீபம் போட்டாலே வந்து சிவபெருமானையும் வணங்குறதுனாலையும் பிரதோஷ வழிபாடு மேலும் சிறப்பு இவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க மேற்கொண்டாலே இவங்களுக்கு வந்து இந்த ஜென்ம சனியானதில் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது என்று சொல்லி இந்த தலைப்பை தொட முடிக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.